ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த இரவுக்குள்ளாகவே இந்த வராகி அம்மாவின் வார்த்தையை நீ கேட்டுட்டீனா நாளைக்கு கண்டிப்பா நீ நினச்ச வாழ்க்கை, நீ எதிர்பார்த்த ஆசைப்பட்ட வாழ்க்கை கண்டிப்பா உன் கைகளில் வந்து சேர்ந்துடும். நீ விரும்பிய வாழ்க்கையவே உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதிச்சு உன்னை நல்லபடியாக வாழ வைப்பதற்காகவே இந்த வராகி அம்மா இப்போது உன்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். என்னை நம்பும் உனக்கு இனி எல்லா விதத்திலுமே நான் வெற்றியை கொண்டு வந்து சேர்த்துறேன். இனி ஒவ்வொரு நாளும் நான் உனக்கு கொடுத்த வாக்குப்படி நீ வாழ்க்கையில் வெற்றியை சந்திக்க போற. இத்தனை நாளா நீ முன்ஜென்மத்தில் செஞ்ச பாவங்கள் எப்படி உன்னை பின்தொடர்ந்து உனக்கு கஷ்டத்தை கொடுத்ததோ அதே போல இப்போது நீ இதற்கு முன் ஜென்மத்தில் செஞ்ச புண்ணிய கணக்கு இப்போ உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கு தயாராகிடுச்சு என் செல்லமே. அடுத்தவங்க உன்னை எப்படி வேணாலும் பார்க்கட்டும், ஆனால் நீ எதுக்காகவும் கலக்க வேண்டாம், கவலை கொள்ள வேண்டாம். இந்த வராகி அம்மா எப்போதுமே உனக்கு துணையாக தான் இருப்பேன். உன் மனசை நோகடிக்கிறவங்களை எல்லாம் இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். உன்னை கண்ணீர் விட செய்தவர்களுக்கெல்லாம் நான் கண்டிப்பாக தண்டனையை கொடுப்பேன். யாருடைய துணையும் இல்லாமல் தனியாக தவிக்கும் உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா நான் வந்து நிற்கிறேன். உனக்கு எல்லாமுமாக நானே இருந்து உன் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்களையெல்லாம் காணாமல் போகச் செய்கிறேன். நம்பிக்கையோடு உழைக்கும் உனக்கு இனி எல்லா வகையிலும் நல்லதை நானே நடத்தி கொடுக்கிறேன் என் செல்லவே. உனக்குள்ளதா உன் நல்ல மனசுக்குள்ளதா இந்த வராகி அம்மா குடியிருக்கேன். அதனால் என்னை தேடி நீ எங்கேயும் போக வேண்டாம். அதே நேரத்தில் நான் உனக்குள்ளே உன் கூடவே இருக்கிறதால உன் வாழ்க்கையில் நடக்காது முடியாதுங்கிற பேச்சுக்கு இடமே இல்லை. எல்லா சூழ்நிலைகளிலும் நானே உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுப்பேன். உனக்கான நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக சீரும் சிறப்புமா சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் கர்ம வினைகள் அனைத்தும் மெல்ல மெல்ல குறையும். உன் எதிரிகள் கூட உன்னை பார்த்து பயந்து விலகி ஓட போகிறாங்க. உன் உடம்புக்கும் மனசுக்கும் அமைதியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. உனக்காக யாரும் இல்லைன்னு நீ ஒருபோதும் நினைக்க வேண்டாம். உன்னை விட்டு யார் போனாலும் இந்த வராகி அம்மா உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக போகிறதில்ல. நான் உன் கூடவே தான் இருப்பேன். உனக்கான நல்லதையெல்லாம் சிறப்பாக செஞ்சு கொடுப்பேன். இனிமே நீ எதுக்காகவும் கண்ணீர் வடிக்க வேண்டாம். இத்தனை நாளாக நீ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இப்போதே ஒரு முடிவை கொண்டு வந்துடுறேன். இனி ஒவ்வொரு நாளும் உன் முகத்தில் நான் புன்னகையை தவிர வேறு எதையுமே பார்க்கக்கூடாது என் செல்லமே. நீ எதுக்கும் கவலைப்படாமல் எல்லாத்தையும் எதிர்கொண்டு சந்தோஷமாக சிறப்பாக வாழ தயாராகு. நீ முன்ஜென்மத்தில் செஞ்ச எல்லா நல்லதுக்கும் சேர்த்து இப்போது நான் உனக்கான நன்மைகளை அள்ளி கொடுக்குறேன். இத்தனை நாளாக நீ சந்தித்த இன்னல்களை தாண்டி இப்போது உனக்கான இன்பத்தை நான் கொடுக்க போகிறேன். உனக்கான நல்ல எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கு. இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது என் செல்லமே. உன்னை பிடிச்சு வாட்டி வதைக்கும் துன்பங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுக்குறேன். இனிமே உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் ஆபத்தும் பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு அனைத்தையும் நல்ல முறையில் நான் நடத்தி கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் நீ எதுக்காகவும் கலங்கி நிற்கவோ கவலைப்படவோ அவசியமில்லை. அடுத்தடுத்து நான் உனக்கான அற்புதங்களை நடத்த போகிறேன். உன் கர்ம வினைகளை தீர்த்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. வெளி தோற்றத்தில் நீ சிரிச்சுக்கிட்டு நல்லா பேசிக்கிட்டும் பழகிக்கிட்டும் இருந்தாலும் உன் மனசுக்குள்ளே எவ்வளவு சோகமும் கவலையும் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். நிச்சயமாக உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நான் நிறைவேற்றி கொடுக்குறேன். உன்னுடைய கண்ணீர் சக்தி வாய்ந்தது, அதை தேவையில்லாமல் வீணாக்காதே. எப்போதும் தைரியமாக இரு. இந்த வரம் தரும் வராகி உனக்காக ஒரு வரம் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். நான் கொடுக்கும் வரத்தை சந்தோஷமாக பெற்றுக்கொள். உன் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காக நடக்குமோ நடக்காதோன்னு குழம்பி தவிக்கிறாய். இதோ நீ எதிர்பார்த்ததை விட எல்லா விஷயங்களிலும் நான் உனக்கு வெற்றியை கொடுக்குறேன். இந்த உலகமும் இதில் இருக்க மனிதர்களும் உனக்காக எதுவும் செய்ய மாட்டாங்கன்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கோ. ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும்போது ஒரு நிமிஷம் அவனுக்காக ஒதுக்கி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டியான்னு கேட்காத மனிதர்கள் தான் அவங்க இறந்த பிறகு மணிக்கணக்கில் பக்கத்தில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க பார்த்தியா.
அப்படிப்பட்ட மனிதர்களிடம் நீ என்னதான் உண்மையாக நடந்துக்கிட்டாலும், என்னதான் அவங்களுக்காக ஓடி ஓடி நல்லது செஞ்சாலும் கூட உன்னை சரியாக புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. உன்னை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிறவங்களையும் உன்னை தப்பாகவே நினைக்கிறவங்களையும் ஒருபோதும் மாற்ற முடியாது. நீ யாரையும் மாற்றணும் திருத்தணும்னு நினைக்காம உன் செயல்களை சரியாக செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. இந்த உலகத்தில் உண்மையான அன்புக்கும் பாசத்துக்கும் மதிப்பே கிடையாது. கூட இருக்கிற வரைக்கும் நல்லவங்களை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்க விட்டு ஒதுங்கி போனாதான் கூட இருந்தவங்க எவ்வளவு நல்லவங்கன்றதே அவங்களுக்கு புரிய வருது. கையில் இருக்கிறது வைரம்னு தெரியாமல் தூக்கி எறிஞ்சிட்டு ஐயோன்னு கதற மனிதர்கள் தானே இந்த உலகத்தில் அதிகம். நீ நல்ல பிள்ளை, எல்லாருக்கும் நல்லதை தான் செய்கிறேன்னு புரிஞ்சுக்காம உன்னை குறை சொல்கிற இந்த மனிதர்கள் நாளைக்கே நீ விலகி நின்னா நீ செஞ்ச நல்லதையெல்லாம் நினச்சி கவலைப்பட்டு புலம்பி போவாங்க. நீ ஒருபோதும் உன்னை விட்டுட்டு போகிற உறவுகளுக்காக கண் கலங்க வேண்டாம். ஏன்னா உன்னை வேணான்னு சொன்னவங்க உன் அன்புக்கு தகுதியற்றவர்கள். நீ கண்ணீர் வடிக்கக்கூட அவங்க தகுதியற்றவர்கள். நல்ல மனிதர்கள் உன்னை ஒருபோதும் அளவிட மாட்டாங்க தானே. அப்படி ஒருத்தவங்க தன் செயலால் உன்னை அழுக வைக்கிறாங்கன்னா அவங்க உனக்கு தேவையே இல்லைன்னு தூக்கி போட்டுடு. பிடிச்ச ஒரு விஷயத்துக்காக பிடிக்காத 100 விஷயங்களை பொறுத்து போகணுன்ற அவசியம் இல்லை. எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி புரிஞ்சு நடந்துக்கிட்டினா போதும். பொறுமையும் சகிப்புத்தன்மையும் கொண்டு வாழும் உன்னை இந்த வராகி அம்மா நிச்சயமாக சோதிக்க மாட்டேன். இப்போது நான் உனக்கு கொடுக்குற தடைகளும் சில தடங்கல்களும் கூட உன்னை இன்னும் உயரமாக தாண்டி போக வைப்பதற்காகவே. இன்னும் உயரமாக நீ போகணும், வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் முன்னேறணுங்கிறதுக்காக தான் சின்ன சின்ன பிரச்சனைகளை சோதனைகளாக உனக்கு கொடுக்குறேன். நீ எப்போதும் ராஜாவாக மாறும் அளவுக்கு உன்னுடைய உழைப்பை கடினமாக செய். ராஜா விட்டு கண்ணுக்குட்டியாக இளவரசனாக இருக்கிறது பெருசில்ல. உன்னுடைய உழைப்பால் நீ தான் உயர்ந்த ராஜாவா ராணியா மாறணும். உன் உழைப்பும் உன் முயற்சியும் திறமையும் உனக்கு ராஜ சிம்மாசனத்தை கொடுக்கும் அளவுக்கு நீ உன் வாழ்க்கையில் முன்னேறணும் என் செல்லமே. அடுத்தவங்க உழைப்பும் அடுத்தவங்களுடைய காசு பணம் சொத்து சுகம் எதையும் நீ எதிர்பார்த்து வாழாமல் உன் உழைப்பால் இது எல்லாத்தையும் உருவாக்கு. கண்டிப்பாக அது உன்னால் முடியும். உன்னை வழி நடத்த உன் அறிவை பயன்படுத்திக்கோ. நல்ல அறிவாளி பிள்ளையாகினே அதை எந்த இடத்துல எப்படி பயன்படுத்தணும்னு யோசித்து செய்ய பழகு. உனக்குள்ள அறிவை பயன்படுத்து, மற்றவங்களுக்கு இதயத்தை பயன்படுத்து. மற்றவங்க கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் அன்போட பண்போட நடந்துக்கோ. தெளிவான பிள்ளையாகிய உனக்கு தைரியத்தை கொடுக்க நான் இருக்கேன். மன தெளிவையும் மகிழ்ச்சியையும் உனக்கு கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன். சில விஷயங்கள் உன் கண்ணுக்கு முன்னால் நடக்கும்போது அதை கண்டும் காணாமல் நடந்து போக பழகிக்கோ. எல்லா விஷயங்களையும் ஏன் இப்படி செய்கிறீங்க, எதுக்காக இப்படி பண்ணுறீங்கன்னு சண்டை போட்டு அவங்கக்கிட்ட போய் வாக்குவாதம் செய்கிறதுக்கு பதிலாக பிடிக்காத விஷயங்களையும் அதை செய்யும் மனிதர்களையும் கண்டும் காணாமல் கடந்து போகிறது தான் உனக்கு நல்லது. வாழ்க்கை முழுவதும் கஷ்டப்பட்டு நீ ஓடி ஓடி சம்பாதிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச பணத்தை உன் வருங்காலத்துக்காக முதுமை காலத்துக்காக சேர்த்து வைக்காம உன் பிள்ளைகளுக்காக செலவழிக்கிற பற்றியா? உன்னுடைய அந்த நல்ல மனசு தான் இந்த வராகி அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போதைக்கு நீ கஷ்டப்படும்படியாகவும் உன் பொறுமையை சோதிக்கும் வரிசையமாகவும் என்ன நடந்தாலும் நீ பொறுமை இழந்து விடாதேன்னு செல்லமே. இப்போ உனக்கு எதிராக உனக்கு பிடிக்காததாக நடக்கிற விஷயங்கள் எல்லாமே தலைகீழாக மாறி நாளைக்கு உனக்கு பிடிச்ச நல்ல விஷயங்கள் நீ எதிர்பார்த்தது போலவே உன் வாழ்க்கையில் நடக்க தான் போகுது. உன் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நிச்சயமாக உன் வாழ்க்கை பயணத்தில் நான் மாற்றங்களை கொண்டு வருவேன். கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இரு. நடக்கிறதையெல்லாம் அமைதியாக வேடிக்கை பார்த்தீன்னா எல்லாமே மாறுறதை உன்னால் பார்க்க முடியும். கூடிய சீக்கிரம் செல்வம் மிகப்பெரிய அளவில் உன்னை வந்து சேரும். வெற்றியையும் உனக்காக அள்ளி கொடுக்க இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். நீ ஒருபோதும் மனம் தளர வேண்டாம். இந்த வராகி அம்மா கண்டிப்பாக உன் வாழ்க்கைக்கான நல்லதை சிறப்பாக செஞ்சு கொடுப்பேன். எல்லா விஷயங்களும் உன் நன்மைக்காகவே நடக்குதுங்கிறத மட்டும் நீ புரிஞ்சுக்கிட்டினா போதும். எது எப்படி நடந்தாலும் அதை உனக்கு நன்மையாக மாற்றி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கை உனக்காக நான் தான் கொடுத்தது. உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களையும் நான் தான் நடத்திக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரிஞ்சாலே இந்த வாழ்க்கை உனக்கு
குறையில்லாத வாழ்க்கையாக மாறிடும் அல்லவா? அடுத்தவனை ஏமாத்துறவங்கெல்லாம் நல்லா சந்தோஷமா நிம்மதியா நெஞ்சை நிமித்திக்கிட்டு வாழும்போது யாரையும் மனசளவில் கூட ஏமாத்தாத நீ மட்டும் எதுக்காக தலை குனிஞ்சு வெக்கப்பட்டு கவலைகளோடும் கஷ்டத்தோடும் வாழணும்? கூடிய சீக்கிரம் உன்னை தலை நிமிரச் செய்வேன். இந்த உலகத்திலேயே நீ வெற்றிகரமான சந்தோஷமான வாழ்க்கையை நல்லபடியா நிம்மதியா மகிழ்ச்சியா வாழும்படி இந்த வராகி அம்மா செய்ய போறேன். என்ன நடந்தாலும் அதில் இருக்க நல்ல விஷயங்களை மட்டும் பார்க்க பழகு. கெட்டதை தாண்டி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க நான் இருக்கேன். என் அன்பு குழந்தையான உனக்கு இன்று இரவோடு இரவாகவே எல்லா கஷ்டங்களும் சரியாகி நாளையிலிருந்து உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிச்சிடும். நீ நினைச்சதை எல்லாம் இந்த வராகி அம்மா நானே உனக்கு நடத்தி கொடுக்குறேன். இனிமே உன் வாழ்க்கையில அது இல்லை இது இல்லை நீ வருத்தப்படாத அளவுக்கு, என்ன இல்லை என் வாழ்க்கையில நீயே கேட்குற அளவுக்கு உனக்கான சந்தோஷத்தை நிறைவாக மிக பெரிய அளவில் உனக்கு அள்ளி கொடுக்க போறேன். இப்போது இருக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நான் சிறப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இரு. நீ நிம்மதியாக வாழணும்னு நினச்சினா எல்லா சூழ்நிலைகளையும் ஏற்றுக்கிட்டு வாழணும். அதை விட்டுட்டு எனக்கு அது சரி வராது இது ஒத்து வராதுன்னு இருக்கிறதையெல்லாம் குறை சொல்லி காலத்தை கடத்த வேண்டாம். உன் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்களை எல்லாம் தாண்டி உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். நீ இருக்கிற இடத்திலிருந்து உன்னை உயர்த்தி இன்னும் இன்னும் உனக்கான முன்னேற்றத்தை கொடுப்பதற்காகவே இப்போது நான் உனக்கு பரீட்சை வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போது நீ சந்திக்கும் சோதனைகள்ன்ற இந்த பரீட்சை தான் உன்னை மிகப்பெரிய ஆளா நல்ல நிலைமைக்கு உயர்த்த போகுது. இத்தனை நாளா நீ கற்றுக்கிட்ட விஷயங்களை வச்சு இனிமே வாழ்க்கை எப்படி வாழணுன்றதை யோசித்து செயல்படு. புது புது விஷயங்களை எல்லாம் நீ சிறப்பாக செய்ய தயாராகு. இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் வெற்றி மட்டுமே வந்து சேரும்படி இந்த வராகி அம்மா பார்த்துக்கிறேன். எந்த விஷயத்தையும் முழுமையான முறையில் முழு கவனத்தோட சரியாக செஞ்சாதானே அதில் வெற்றி உண்டாகும். நீயும் எல்லா விஷயங்களையும் கவனத்தோட கொஞ்சம் கூட வேறு எந்த சிந்தனையும் குழப்பமும் இல்லாமல் சிறப்பாக செஞ்சினா இந்த சூழ்நிலை உனக்கு சாதகமாக மாறும். உன் குழப்பமான மனசை சரி செஞ்சு மகிழ்ச்சியை கொடுத்து உனக்கான நல்லதை எல்லாம் இந்த வராகி அம்மா நடத்தி கொடுக்குறேன். உனக்கான அழகான வாழ்க்கை உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது. நீ நினச்சது நடக்கலை, நாள் தள்ளிக்கிட்டே போகுது. என்னடா இது நடக்குமா நடக்காதா, நம்ம என்ன நினச்சாலும் நடக்கவே மாட்டேங்குதுன்னு நீ எதிர்மறையாக எதையும் யோசிச்சு பயப்படவோ கவலைப்படவோ வேண்டாம். இதோ நீ கேட்ட வாழ்க்கையை நீ ஆசைப்பட்ட விஷயங்களை தான் இந்த வராகி அம்மா உன் கைகளில் கொடுக்க போகிறேன். நீ நினைத்ததையெல்லாம் உன் கைகளில் சேர்த்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கேன். இப்போது இருக்கிற பிரச்சனைகளையும் சோதனைகளையும் துச்சமாக நினச்சி தூக்கி எறிஞ்சிடு. எந்த ஒரு விஷயத்தையுமே நீ பெருசாக நினச்சி யோசிக்க தான் அது உனக்கு பிரச்சனையாக தெரியும். இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, பார்த்துக்கலாம் போகட்டும் விடுன்னு அதை தூக்கி ஒரு ஓரமாக போட்டுட்டு உனக்கான நல்வழியை நோக்கி நீ பயணம் செய்ய தயாராகு. இனி வரக்கூடிய நாட்களில் வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக மகிழ்ச்சியாக இந்த வராகி அம்மா வாழ வைக்கிறேன். எல்லா செல்வ வளங்களையும் நீ பெற்றுக்கொண்டு சீரும் சிறப்புமாய் சந்தோஷமாய் வாழும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். முதல்ல உன் வாழ்க்கையில் இருக்கிற கோபத்தை தூக்கி எறிஞ்சிட்டு பொறுமையை கடைப்பிடி. யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் அவங்கக்கிட்ட போய் வாக்குவாதம் செய்யாமல் அமைதியாக இருக்க பழகு. உனக்கான நேரமும் காலமும் இப்போ வெற்றிகரமாக மாறப்போகுது. கருவில் இருக்கும்போதே உன்னை எப்படி ஒரு தாய் பத்திரமாக பாதுகாப்பாலோ அப்படிதான் இந்த உலகம் எனும் கருவில் உன்னை பத்திரமாக நான் பாதுகாத்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் உன் திறமையின் மூலமாக நீ வெற்றிகரமாக வெளிவருவாய் என் செல்லமே. இந்த உலகத்தில் உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. நீ எப்போதும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் எதையும் எதிர்கொள்ளும் பலத்தோடும் இந்த வாழ்க்கையை வாழ தயாராகு. கூடிய சீக்கிரம் இனி எல்லாமே சரியாயிடும். நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். உன்னுடைய அழுகையில் இந்த வராகி அம்மா நானும் கண்கலங்கி போய் தான் நிற்கிறேன். நீ எதுக்காக அழுதியோ எதுக்காக கவலைப்பட்டியோ அது அனைத்தையும் சரி செஞ்சு நீ எதிர்பார்க்குறதையும் ஆசைப்படுறதையும் நீ இழந்ததையும் கூட நிச்சயமாக நானே உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைச்சிடுறேன். நீ தொலைச்சதை எண்ணியும் உனக்கு நடக்காததே நினச்சும் நீ வருத்தப்படாத.
என்ன நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கே நினச்சிக்கிட்டு நம்பிக்கையோட உனக்கான லட்சியத்தை நோக்கி முன்னேறி போய்கிட்டே இரு. இப்போது உன் வாழ்வில் இருக்கும் துயரங்களை எல்லாம் நீ பெருசாக நினச்சி புலம்ப வேண்டாம். உனக்காக தான் இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். உன்னால் முடிஞ்ச நல்லது நீ முயற்சியை செய்ய, மற்றதையெல்லாம் உனக்காக நான் நடத்தி கொடுத்துருவேன். நீயும் உன் குடும்பமும் நல்லபடியாக நிம்மதியாக சந்தோஷமாக வாழும்படி இன்பத்தை மிகப்பெரிய அளவில் நான் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்குறேன். நீ எதுக்காகவும் ஒருபோதும் கண் கலங்க வேண்டாம்.